கடந்த காலத்திலே நடந்த போரின் போது மிகவும் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சோகங்களை அனுபவித்து இடம்பெயர்ந்து முள்ளிவாய்க்கால் மட்டும் போய் சேர்ந்தோம். கொடூரமான யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலிலிருந்து இளைஞனிடம் வந்து மீண்டும் இராணுவத்திடம் சரணடைந்தோம். அவர்களிடம் சரணடைந்த பொழுது அவர்கள் எங்களை அழைத்து கொண்டு ராமநாதன் முகாமிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த முகாமிலே இருந்து நாங்கள் சில காலம் அங்கே தங்கியிருந்தோம். பிறகு அவிடத்தை விட்டு நான் மீண்டும் முகாமை விட்டு மீண்டும் வெளியேறி யாழ்ப்பாணம் சென்றேன். யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது நான் விசப்போசிலே எனது தொழிலை ஆரம்பித்தேன். அந்த தொழிலை செய்து கொண்டு எனது குடும்ப வருமானத்தையும் எனது குடும்ப கஷ்டங்களையும் போக்கிக் கொண்டு ஒரு நிம்மதியான வாழ்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தேன். மீண்டும் கிளிநொச்சியிலே மக்கள் குடியேற்றம் நடைபெற்ற பொழுது நான் கிளிநொச்சிக்கு வந்த பொழுது எனது வீடுகள், காணிகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருந்தன. காணிகள் காடாக இருந்தது. அதில் கால் வைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் எங்கே வெடிகுண்டுகள் இருக்கின்றன, எங்கே என்ன இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே இவை துப்புரவு செய்த பிறகுதான் இந்த காணிக்குள் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மீண்டும் யாழ்ப்பாணம் சென்று என் தொழிலை ஆரம்பித்து விட்டேன். இதனால் எங்கள் குடும்பம் எனது தொழிலை நம்பி சில காலம் அங்கு தங்கியிருந்து வாழ்ந்து வந்தார்கள். மீண்டும் கிளிநொச்சி ஒரு நல்ல நிலைக்கு வரும் மீண்டும் குடியேற்றம் செய்த பொழுது நாங்கள் அங்கே இராணுவத்திடம் பதிவுகளை மேற்கொண்டு மீண்டும் கிளிநொச்சியில் வந்து எங்கள் சொந்த காணியை குடியேறினோம். தற்பொழுது அந்த காணியை நான் குடியேறிக்கொண்டு விளையாட்டு போட்டிகளிலே பெற்ற பரிசுகள் நிறைய என்னிடம் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் நான் ஒரு உரபேக்கிலே கட்டி வைத்திருந்தேன். இடம்பெயர்ந்த பொழுது அவற்றை எடுத்துக்கொண்டு நாங்கள் இங்கிருந்து ஒவ்வொரு இடங்களுக்கு மாறி செல்லும் பொழுது அதை முள்ளிவாய்க்காலில் வைத்திருந்தேன். அப்பொழுது முள்ளிவாய்க்காலில் நடந்த யுத்தத்தின் போது அப்பொருட்கள் அனைத்தும் சேதமாக்கப்பட்டுவிட்டன. நான் முள்ளிவாய்க்காலிலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்த பொழுது இப்பொருட்களை ஒன்றையும் எடுத்து வரவில்லை. ஏனென்றால் இது கடினமான போர் நடந்தபடியினால் எந்த பொருளையும் என்னால் தூக்கி வர முடியவில்லை. இவ்வாறான நிலையில் நான் பெரும் கஷ்டங்களை அனுபவித்து, துன்பங்களை அனுபவித்து நான் ராமநாதன் முகாமிலே தங்கியிருந்து அங்கிருந்து எனது வாழ்க்கையை நடத்தி